உங்களோட சிக்னேச்சர் ஸ்மைல். ஐயோ அதை ஏன் ப்ரோ இப்படி கேட்குறீங்க? இல்ல ஏரியா சுத்தி ஃபுல்லா தடி இறங்கிட்டு தல வெளியே போனாங்க வச்சு அச்சு விட்டுருவாங்க தல. என்னடா தல நீ இப்படியே சிச்சுன்னா நானே உன்னை அச்சு விட்டுருவேன் தல. பரவாயில்ல. இப்போ அடுத்து என்ன, இப்போ டைரக்ஷனா ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சிருக்கீங்களா, இப்போ எழுதிட்டு இருக்கீங்களா? இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 2-3 ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாங்க ப்ரோ. ஆனால் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சினிமானா என்ன, சினிமாவில் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி புஷ் பண்ணணும், அதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு உண்மையிலேயே உங்க டீமுக்கு வந்து ஒரு பயங்கரமான சொத்து வந்து இவர் தான் நினைக்கிறேன். இந்த ஐபிஎல் எல்லாம் வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் வரும்போது டீம் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆகும்ல. அது நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு பொருள் ஒன்று யூஸ் பண்ணாமல் திடீர்னு அதோட தேவைப்படும். இந்த சிரிப்புலாம் எங்க பிடிச்சிங்க நீங்க? அந்த ஒரு சிரிப்பு சிரிப்பீங்களே. நான் ஹெல்த் தெரியாது எனக்கு. நேத்தே வேலைக்கு வரேன், ஏன் வரல? நான் இது பர்த்டே செலிப்ரேஷனா. இது வந்து எங்க ஏரியால இருந்து ஒருத்தர் சிரிப்பார், ஒருத்தர். அதை மைண்ட்லயே வச்சிருந்தேன். அது அப்படி இதுவாகவும் நான் எதிர்பார்க்கல, அந்த சிரிப்பு மேட்ரு. 10 to 5 நின்றேன். எங்க அம்மா வந்து ஏதோ ஒன்று பண்ணனோடனே சரி என்ன பண்ணலாம்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம் சென்னை அமர். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவ மத்தவங்கள கேர்ள் ஃப்ரெண்ட் 7 இயர்ஸா அவ எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரா இருந்தா அந்த இடம் இன்னத்துக்கு எம்டியா தான் இருந்திருக்கும். பயங்கரமா வந்துட்டு நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்ல கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரிவீல் பண்ணிட்டீங்களே. அந்த வீடியோ வந்து வைரலாகவும் நாங்க எதிர்பார்க்கவே. இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி என்ன இவ்வளவு ஜெம்மா இருக்காங்க, என்னப்பா நான் டெய்லியும் பாக்குறேன். மலேஷ் கண்ணன் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோலாம் ஒன்று பண்ணிருப்பீங்க. அதுல வேற தலைவர் டான்ஸ்லாம் வேற பண்ணிருப்பாங்க. அந்த ஈயம் பூசுற மேட்ரு வந்து ஐகானிக்கா இருந்துச்சு. அவர் வேற மாதிரி வந்து நிப்பாரு. அவர் அடுத்த வருஷம் பயங்கரமா. பாலா குடிக்கல. நம்ம எல்லா கேங்லயும் அவன மாரி ஒரு நல்லவன் இருப்பான். அவன் குடிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அவன் குடிச்சானா எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணமா இருப்பான். டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து டப்பிங் இன்ஜினியர் எடுத்தாரு. இவனுக்கு வந்து கென்புரோ வந்துட்டாரு. ஸ்மைல் தான் ஒண்ணு. அப்படி ஒரு ஸ்மைல் போறான் ரொம்ப நேரம் போகுது. தலைவன் டப்பிங் ஏதாவது கிளாப் தட்டுவாங்க எழுந்து சொல்ல சொன்னாங்க. முன்னாடி சொல்லிட்டாங்க அவர் வாய்ஸே வராது படத்துல, வேற ஆள்லாம் வச்சு பண்ண போறோம் அப்படின்ட்டு. சரி அப்ப ஃபன் பண்ணுங்க ப்ரோ. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். வணக்கம். ஹாய் ப்ரோ. ஹாய் மணி, ஹாய் முகேஷ், ஹாய் சைனா பாய். தப்பா சொன்னாங்க பேர் என்ன கேட்கும் போது. உங்க பேர் என்ன? பிரேம் ப்ரோ. பிரேம். சூப்பர். இனிமேல் சைனா பாய் என்கிற பிரேம் அப்படின்ற மாதிரி போடுவோம். ஸோ ஹாப்பி மீட் பண்ணதில். நிறைய உங்களுடைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம். அதோட முக்கியமான கனெக்ட் என்னென்னா அந்த எஸ்டிஆர் பயலுங்க அப்படின்ற ஒரு இது வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்டிஆர் ஃபேன்னும் போது அது ஒரு எல்லாமே ஒரு எல்லாம் நம்ம பசங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த அதாவது யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் டு சில்வர் ஸ்க்ரீன் அந்த மொமெண்ட்டே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம தேட்டரில் ஒரு ஃபோட்டோ கூட ரீசெண்டாக போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேட்டர் எம்டியாக இருக்கிறதுல இருந்துட்டு அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இது மாதிரி. ஸோ அந்த மொமெண்ட்லேருந்தே போயிடலாம். ஸ்டார்ட் வித் மணி. எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? அந்த மீம், அது வந்து மீம் ப்ரோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலாய்ச்சி போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் கிட்ட நின்றுட்டு ஒரு நாள் என் படமும் இந்த மாதிரி ஓடும் அப்படின்னு. அந்த சிவகார்த்திகேயன் டெம்ப்ளேட் இருக்கு சத்தியம். நான் அதை பண்ணிட்டு அதை முடியும் போது ஒருத்தர் அது எல்லாம் ஓடுறதுக்கு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு பெருக்கணும் அப்படின்வாங்க. அதை ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி பண்ணதை அதை எடுத்து நிஜமாலே இப்போ படம் பண்ணியிருக்க மாதிரி மீமா போட்டிருந்தாங்க. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஷூட் சடனாக தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது பண்ணுறீங்களான்னு கேட்டார். கென்புரோ தான் கேட்டார். அவர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலயமா அவரும் பார்ப்பார். பார்த்துட்டு அதுவும் அதை நாஸ்டாலஜி கண்டென்ட் தானே, ஸோ அதனால் பார்த்துட்டு கேட்டார். சரிங்க ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு போனது. இப்படி மாறும்னு நான் எதிர்பார்க்கல. தியேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸு நம்மளை. சூப்பர். 2 பேருமே அந்த டீமாகவே வந்து பார்க்கும்போது இன்னொரு இவருக்கு வேறு ஒரு லவ் ட்ராக் வேறு சைடில் பயங்கரமாக வச்சுவிட்டு இன்னொன்று எப்படின்னா அந்த 2 பேரும் உள்ளே வரும்போது அந்த மேடி அந்த நம்ம மின்னலையில் இந்த ஒரு கேங் வரும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்களே வந்து பிளேபேக் பார்க்கும்போது சே அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு தாட் போச்சா? இல்லை ப்ரோ, அது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ கூட இந்த சீன் இப்படி மாறும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வேற ஒரு சீன் இருந்தது. இது வந்து அதுக்கப்புறம் தான்
இதில் நார்மலாக பைக்கில் வந்து இறங்கி இவன் போ அப்படின்னுவான். நான் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணோட ஃப்ரேமை காமிச்சிட்டு அடுத்த ஃப்ரேம் எங்களை காட்டுவாங்க. அதுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது அது எல்லாமே அமைஞ்சது தான். நம்ம கையில் எதுவும் கிடையாது. நைஸ் எல்லாமே அமைஞ்சது. அதாவது கோ வித் ஃப்ளோ அப்படின்றது தான். முகேஷ் சூப்பர் பயங்கர. உங்களுடைய டான்ஸ்லாம் வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, முகேஷோட டான்ஸாக இருக்கட்டும், அந்த கார் வச்சிருக்கிறவங்க அந்த கார் வீடியோஸ்லலாம் வந்து அதை சொல்லுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய ரிலேட்டபிளாக அதை பாரு ஒன்றை மாதிரியே ஒருத்தன் பண்ணிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி. அந்த ஐடியாலாம் பிடிச்சது எப்படி? அந்த கதையை பற்றி சொல்லுங்கள் முகேஷ். இவன் தான் நான் ஒரு லைன் கொடுப்பான், அதை வச்சுட்டு அப்படியே எடுத்து. ஏன்னா ஏதாச்சும் சும்மா யோசிச்சு நேரம் டக்குன்னு நைட் மெசேஜ் இது பண்ணேன்டா, இது நல்லா இருக்கு, இது நிறைய பேர் பண்ணுவாங்களாடா. இவன் தான் மோஸ்டா லைன் கொடுப்பான். மோஸ்ட்லி ஸ்பாட்ல தான் எடுப்போமே. இப்போ இன்னைக்கு காரோட ஓனர் தான் கண்டென்ட்னா கிளம்பிடுவோம், கார் எடுத்துருவோம், அப்படியே எடுக்கிறது தான். ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, சூப்பராக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு அப்படியே அதை எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுறது தான் நாங்கள் நம்ம பேட்டர்னே. அதான் எழுதிலாம் போக மாட்டோம், அங்கே போயிட்டு என்ன வருதோ அது ஸ்கிரிப்ட் எழுதுறது ஃப்ளோ தான், ரோலிங் ஆக்ஷன் பண்ணுறா. இல்லை அதுதான் ரொம்ப நேச்சுரலாகவே இருக்குது. உண்மையிலேயே உங்கள் டீமுக்கு வந்து ஒரு பயங்கரமான சொத்து வந்து இவர் தான் நினைக்கிறேன். இவர் வந்து பார்த்தாலே சூப்பர். இவர் வந்து கம்மிங் ஃப்ரம் ஒரு ஃபாரின் பிளேயர். இந்த ஐபிஎல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபாரின் பிளேயர் வரும்போது டீம் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆள் நீங்கள். அது நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு பொருள் ஒன்று யூஸ் பண்ணாமல் திடீர்னு அதோட தேவைப்படும். அது அந்த மாதிரி அதுதான். ஸோ பயங்கர ஒரு மாதிரி இவர் பார்க்கும்போது இவர் ரியாக்ஷன்லாம் எதுவும் பண்ண வேணாம். இவர் வந்து அந்த டீமில் இருந்தாலே போதும், ஒரு மாதிரி ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ சொல்லுங்கள், எப்போ இருந்து நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு? நாங்கள் ஒரு 7 வருஷம் இருக்குமா, 7 வருஷம் முன்னாடி ஒரு யூடியூப் சேனல், அதுவும் யூடியூப் சேனல்லாம். ஸோ முகேஷ் இருக்க போது அந்த சேனல் இருக்க போது நான் போய் ஜாயின் பண்ணேன். ஓகே, அது என்ன சேனல் அது? அது ஓகே, சின்ன சேனல் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அப்போ தான் மீட் பண்ண மணி. அப்போ வந்து ப்ரோ, ஹாய் ப்ரோ, பாய் ப்ரோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக அப்படியே போயிடுச்சு, அப்படியே மச்சாங்க வாடா போடா அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். இந்த நிறைய உங்களுடைய கண்டென்ட்ஸில் இந்த ரிலேட்டிவ் அந்த சிரிப்புலாம் எங்கே பிடிச்சிங்க நீங்கள்? அந்த ஒரு சிரிப்பு சிரிப்பீங்களே, அந்த அப்படின்ட்டு அந்த ரகுவரன் ஒரு இது பண்ணுவார், ஐ நோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்மைல் சிக்னேச்சராக வந்துருச்சு உங்களுக்கு. இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வட சென்னை பேஸ்டுன்றாங்க. ஆனால் அது மாதிரி எல்லா ஏரியாலையுமே நம்ம எல்லாருமே இருக்கிற பசங்க தான். எல்லாருக்கிட்டேருந்துமே நம்ம அதை எடுக்கிறது தான். ஸோ அதனால இது வந்து எங்க ஏரியால இருந்து ஒருத்தர் சிரிப்பார். ஒருத்தர் நான் சின்ன வயசுல பார்த்தது, அதை மைண்ட்லயே வச்சிருந்தேன். என்னைக்குன்னா ஒரு நாள் அதை போட்டு யூஸ் பண்ணலான்னு பண்ணது. அன்னைக்கு யதார்த்தமா அந்த வீடியோவே ஒரு யதார்த்தமா நடந்தது தாங்க ப்ரோ. அது அப்படி இதுவாகவும் நான் எதிர்பார்க்கல. அந்த சிரிப்பு மற்ற அந்த சிரிப்பு தான் ஹைலைட். அதோட எனக்கு அந்த காலேஜ் இதுலயே பாருங்களேன், ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் இருக்கிறதுனால பேச வருது. அல்ல எல்லாரும் நல்லா படிங்கோ, பப்ளிக் எக்ஸாம் காலேஜ்ல பேசுறோம். சூப்பர். அண்ட் எனக்கு என்னன்னா, இப்போ இதுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இப்போ லைம் லைட்ல இருக்கீங்க. ஆனா இந்த லைம் லைட்டுக்காக ஒரு ஏங்குற நாட்கள்னு ஒன்று இருக்கும்ல, எப்படி இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நான் பிகாம் படித்தேன் ப்ரோ. நான் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஆசை. நான் இந்த பரிதாபங்கள் அந்த 2017 நான் ஃபைனல் செகண்ட் இயர் படிக்கும்போது மியூசியம் ஒர்க் வந்தது. அப்பெல்லாம் அதை பார்த்துட்டு அப்புறம் ஹரிபாஸ்கி இருக்காருல்ல, ஜம்கர்ஸ், அவர் பரிதாபங்கள் இல்ல, அப்போ மெட்ராஸ் சென்ட்ரலா இருந்தாங்க அவங்க, ஓஜிஸ் இவரு நிறைய இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணது தாங்க ப்ரோ. அது அப்படியே அப்பப்போ கேப் விட்டு பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் வேற வேலை பண்ணோம். அப்புறம் ஒரு டைமில் இதே வேலையாக பண்ணலான்ட்டு ஒரு 24லேருந்து பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் தான் கிடச்சிது இது எல்லாமே. நான் ஃபஸ்ட்டு வந்து 2016 தான் டான்ஸ் கிளாஸ் சேர்ந்தேன். கிளாஸ் வந்துட்டு அப்போது ஸ்கூலு நின்றுட்டேன், 10 to 5 நின்றுட்டேன். இல்லை அது 10 நான் அது பிரச்சனை இல்லை. 10th 5 ஆகி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசாக ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அம்மா வந்து ஏதாவது ஒன்று பண்ணினோடனே சரி என்ன பண்ணலாம்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம், சென்னை அது கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து சாண்டி பாய்க்கு ஒன்று ஜோடி பண்ணிட்டு இருந்தேன். சாண்டி மாஸ்டர் கூட சூப்பர் 8, 9, 10 பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் அவர் கூட பேக் டான்ஸர் ஆடிட்டு இருந்தேன். அப்போது ஸ்டார்டிங் புஷ்ல டான்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ அங்கே ஒரு 4 வருஷம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இருந்தோம்னா அங்கேருந்து கட் பண்ணது தான் இது. தலைவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அதை நான் எப்போ சொல்லலாம் தான் தெரியல அப்படி சொல்லி கம் ஆன், திஸ் இஸ் த டைம் டு டெல் யுவர் ஸ்டோரி. எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நான் ப்ரொஃபஷனல் எடிட்டர். ஆமாம், வாவ்.
நம்ம வீட்டில் இவர் எடிட் பண்ணுவாரா? பண்ண வேணாம். நான் கேட்டிருக்கேன். இது நானே பண்ணிப்பேன். எனக்கு ஒரு அவன் வந்து ஷூட் எடுத்தானா அது அவன் ஃப்ளோக்கு எடிட் பண்ணிப்பான். நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். நல்லது. நம்மளே பண்ணிக்கிட்டேன். அதனால இப்போ பிகாம் படிக்கும்போது இது எடிட்டிங் சைடில் கற்றுக்கிட்டாச்சு. இல்ல எடிட்டிங் இவன் தான் சொல்லி கொடுத்தான். ப்ரீமியர் சொல்லி கொடுத்தான். அவன் எல்லாமே பண்ணுவான். இவன் எல்லாமே பண்ணுவான். ஆலினால் கேமரா பண்ணுவான், எடிட் பண்ணுவான், டான்ஸ் Acting பண்ணுவாரு, CG. ஆக்ட் பண்ணுவாரு. இப்ப ஆக்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். இவனும் எடிட் இல்ல, வேற என்ன மைண்ட்ல வந்து இல்ல, போச்சு? நானும் இல்ல, அவங்க கூட சேரும்போது தான் நானும் டான்ஸ் கிளாஸ் சேர்ந்தேன். ஒன்னா தான் சேர்ந்தோம். நான் அவனும் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஒன்னா டான்ஸ் கிளாஸ் சேருவோம்டா. இவன் எப்படின்னா வந்து இப்ப இருக்கான்லன்னா இவன் இது கிடையாது. அவன் வந்து வேற மாதிரி இருப்பான். அப்பவே வந்து பயங்கர டெக்னிக்கலா கத்துப்பான், டெக்னிக்கலா டான்ஸ் ஆடுவான், சம்மர் ஷாட் அடிப்பான். அப்பலாம் பீ பாயிங் அந்த எப்போனா இது 8th 9thல 8th 9th 10thல வந்து அப்படியே என்னடா பயங்கரமா ஆடுறான். இவன் தான் சென்டர்ல ஆடுவான் ஆனுவல் டேலாம். நாங்களாம் பின்னாடி எவ்வளவு காட்டா என்ன இவன் இப்படி ஆடுறான் அப்படின்னு டான்ஸ் கிளாஸ் எனக்கு பிடிச்சிருவாங்க. செம்மையா ஆடுறானே. நாங்க பின்னாடி திரும்பி இப்படி ஆடுன்னு இருப்போம். அவன் மட்டும் தனியா டான்ஸ் ஆடுன்னு இருப்பான். ஆனா அப்படியே ஒரு வேற மாதிரி இருந்தான். இப்ப வேற மாதிரி இப்படி ஆயிட்டான். ஒரு ஒரு டைமென்ஷன் தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த எஸ்டிஆர் வீடியோ தான் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஐகானிக்காக போன ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்டிங் மாதிரி இல்லை, அது வந்து ஒரு மனசுல இருந்து ஒரு பேசின விஷயமா இருந்தது. எஸ்டிஆரை எந்த அளவுக்கு பிடிக்கும்? எந்த படத்துல இருந்து எஸ்டிஆர் ஃபேன் ஆனீங்க? ஆஹா, இந்த கேள்வி யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை ப்ரோ. எனக்கு வந்து ப்ரோ எல்லாருமே ஒரு டைம்ல எல்லாருக்குமே ஃபேனா இருப்பாங்க. தளபதி, தலை. ஆமா, அது உண்மை. அது எல்லாருமே ஒரு டைம்ல தான் பிரிவாங்க. நான் ஒரு 2010-11 டைம்ல இருந்து அந்த விடிவி அதுல இருந்து மாற ஆரம்பிச்சது தான். நீங்க வந்து ஒரு 90s கிட். 98 தான் நான். சூப்பர், கரெக்டான டைம் வந்து. ஆமா. அப்புறம் வானம் கிளைமேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இம்பாக்ட் ஆச்சு. அப்புறம் ஓகே பிடிக்கும், சிம்பு பிடிக்கும் அப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த வால் ரிலீஸ்க்கு அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, வராம ஒரு 3 வருஷம் வராம அந்த ஆடியோ லான்ச்லயோ வேற ஒரு ஆடியோ லான்ச்ல போய் நிறைய பேசியிருப்பாரு. அப்போலேருந்து பர்சனலா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ட்ரிபிள்ஏ பயங்கர ஒரு இதுவாச்சு. அந்த டைம்ல இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவர் இன்டர்வியூஸ் கொடுக்கறது, ஜாலியா அவர் பாட்டு என்ன வேணா சொல்லுங்க, நம்ம கொடுப்போம், நம்ம படம் வரும் அப்படின்ட்டு கொடுத்து சொல்ற ஒரு விஷயம் தான். அந்த கரெக்டா பண்றல இருந்துச்சு. நம்ம செய்யற விஷயத்த பட்டு போயிட்டே இருக்கணும். அந்த டைம்ல இருந்து செம்ம கிரேஸ் ஆகி ட்ரிபிள்ஏக்கு அப்புறம் தான் நான் அந்த டாட்டூவே போட்டேனே. ட்ரிபிள்ஏ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் போட்டேன். எஸ்டிஆர்னு ஒரு டாட்டூ ஒன்று அந்த 17ல தான் நான் அதை போட்டேனே. பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர்ப்பா. கேட்கும் போது இது வந்து கொஞ்சம் பயாஸ்டா தான் இருக்கும், சாரி. ஏன்னா ஒரு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அப்படின்ற போது அது ட்ரூவா ஜென்யூனா இருக்கிற ஒரு விஷயம் தான். பாருங்க, டாட்டூ போடுற அளவுக்குனாலே அது அந்த ஏஜ்ல ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டோம். என்ன வீடியோ? கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்பாங்க, ரிங்டோனை மாத்தினுவாங்க. நாங்க 4 பேர் பாட்டை மாத்த முடியாது, நான் முக்கியமா சிம்மு தான் முக்கியம். அப்புறம் பின்னாடி போய் உட்காந்துப்பாங்க, ஒரு பிளே ஒண்ணு போகும், லாஸ்ட்ல கேட்பாங்க இப்பயாச்சும் சொல்லு, நான் முக்கியமா என்னடி இவ்வளவு நடந்து பிறகுன்னு கேட்குறேன், சிம்பு தான் முக்கியம் அப்படின்னு முடிஞ்சிடும். முகேஷ், அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஃபேவரட் ஆக்டர் இருக்காங்களா? சொல்லுங்க. நான் ஆக்சுவலா வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். நான் வந்து விஜய் ஃபேனா தான் இருக்கேன். ஆனா இவன் கூட டிராவல் பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து பயங்கரமான கன்வெர்ட் பண்ணுவோம். எனக்கு கன்வெர்ட் பண்ற தவிர்த்து எனக்கு அவர் வீடியோஸ்லாம் நார்மலா ஸ்க்ரோல் பண்ணுவோம், நல்ல மனுஷனா இருக்காருப்பா, ஹார்ட்ஃபுல்லாவே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சோலா இருந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட டேய் நல்ல செமையா இருக்காரு அவரு. அப்புறம் சொன்னேன், சரியா நான் என்னடா அப்படின்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாவே திணிக்கலாம். நம்மளுக்கே அது பிடிக்கல. நான் சின்ன வயசுல சாங்ஸ் நம்ம டான்ஸ் ஆடணும்னா அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு கிரேஸ் இருக்கும். பட் பர்சனலா பிடிச்சது இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸா தானா. அதை நான் கேள்விப்படும்போது ஃபர்ஸ்ட் உங்களை தான் வந்து வேற ஒரு ரோலுக்கே கேட்டாங்களாமே. யூத்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரோலாவே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேன்டீன் சீனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேன்டீன் சீன் பண்ணேன். அதுக்கப்புறம் அது என்ன கேரக்டர் தெரியல எனக்கு. வந்து சின்ன ப்ரோ கேரக்டர். சின்ன ப்ரோ இல்ல, அந்த 4 பேர்ல இவன் ஒரு ஆளை தான் கேட்டாங்க. ஓகே, சைஸ் ரீதியா மேபி தெரியல. பட் ஆனா யூனிக்கான கேரக்டர். ஆமா, இவர் வண்டியில வந்து நிக்கும் போது இவருக்கு ஃப்ரேம் வச்சாலே சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு தான் இருந்துச்சு. அதான் இவன் சொன்னானே முன்னாடி ஒரு சீன் இருந்தது ப்ரோ, அது நல்லா இருக்கும். நான் பதறிச்சுட்டு ஓடி வருவேன். அது சீன் நல்லா இருக்கும். அது ஒரு பிளே ஒன்று போவோம், அது வருவான் என்கிட்ட சொல்லுவான், நான் அப்படியான்னு கேட்பேன் அப்படின்ட்டு. பட் ஆனா அது இல்லைனாலும் கதை கரெக்டா தான் இருக்கு.
நாங்க வரது கேட்கறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஸோ அதனால அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால அது இல்ல இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல மீசியம் முறுக்கு படம் வந்து 2017 பார்க்கும்போது ஒரு ஆசை வந்துச்சு. உங்க ஃபைட் சீக்வன்ஸே மீசியம் முறுக்குல வந்து ஒரு ஃபைட் வரும்ல, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும் அது. அண்ட் பயங்கரமா வந்துட்டு நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்ல கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரிவீல் பண்ணிட்டீங்களே, என்ன சொன்னாங்க உங்க வீட்லலாம்? அப்புறம் அந்த வீடியோ வந்து வைரலாகவும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. மேனிஃபெஸ்ட்ன்ட்டாங்க. என்னன்னு புரியல எனக்கு. என்னடி ஆனா இது? இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் சொன்னீங்களா? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ப்ரோ. நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அவளை அது மேபி வீடியோஸ்லயே அவ இருக்கா தெரியும் எல்லாருக்குமே. ஓகே. அவ்வளோ பெரிய நான் அவ்வளோ பெருசா பூம் ஆகும் நான் எதிர்பார்க்கல. ஆனா 2 பேர் வீட்லயும் தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே நல்லது. ஆனா அந்த வீடியோ அவ்வளோ வைரல் ஆகும் நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி என்ன இவ்வளோ ஜெம்மா இருக்காங்க. என்னப்பா நான் டெய்லியும் பாக்குறேன். நமக்கு சரி ஓகே. மலேஷ் கண்ணன் நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோலாம் ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதில் வேற தலைவன் ஒரு டான்ஸ்லாம் வேற பண்ணியிருப்பாரு. அந்த அந்த ஈயம் பூசுற மேட்ரு வந்து ஐகானிக்கா இருந்துச்சு. ஸோ எப்படி மலேஷ் கண்ணன் நீங்களாம் எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸா? அவரு வந்து தியேட்டர்ல இன்டர்வியூ எடுப்பாரு, ரிவ்யூ எடுப்பாரு. அப்பயே நாங்க அவரை பார்த்திருக்கோம். அப்பல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தியேட்டர்ல ரிவ்யூ அவர் ரிவ்யூவர். ஆமா. ஓகே ஓகே ஓகே. அவர் வேற மாதிரி வந்து நிப்பாரு அவர் அடுத்த வருஷம் பயங்கரமா. சூப்பர். அது அவரே சொல்லுவாரு. அத அந்த மாதிரி இருக்கும்போதே நாங்கெல்லாம் தெரியும். ஸோ அப்படியே கனெக்ட் ஆகி ஒரு நானு மல்லேஷ் ப்ரோ காத்தாடி கிளப் அவங்கலாம் பேசுவோம். நகைச்சுவை எல்லாருமே பேசிட்டு தான் இருப்போம். ஏதாச்சும் ஒரு மேட்டர்னா ஒரு மூவி ஆடிஷன் அதுனா சொல்லிப்போம். மல்லேஷ் ப்ரோ நானும் பேசி தான் ஒரு சில ஆடிஷன்ஸ்லாம் மாறி மாறி போவோமே. இந்த ஆடிஷன்ல போனதுல மறக்க முடியாத ஒரு லெசனாவும் சரி, அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஒரு அவமான மொமெண்ட்டாவும் நடந்தது ஏதாவது இருக்கா? கஷ்டமா இருந்தது. நாங்க ஆடிஷன் போறதை விட நாங்க ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்ன எதில் கால வைக்கிறோமோ அதில் சக்ஸஸ் ஆயிடலான்ட்டு தான் நாங்கள் எடுத்த இது முடிவுன்னு இல்லை, அது எல்லாமே அது ஒரு அமைஞ்சது தான். இதில் ஃபர்ஸ்ட் இதுவாயிடலான்ட்டு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஆனோம். ஆட்டோமேட்டிக்காக சான்சஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணால் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கென்ப்ரோ அவரே கால் பண்ணாங்க கூப்பிட்டாங்க, அப்புறம் இங்கே கால் பண்ணாங்க கூப்பிட்டாங்க, ஆடிஷன்ஸ்லாம் தானாக வர ஆரம்பிச்சுது. பட் இது இல்லாமல் நம்மளால இந்த சுச்சுவேஷன்ல ஒரு படமோ பண்ணிட முடியுமோன்னா டவுட்டு தான். என்ன பண்ணியிருப்பேன்ற அந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். நம்மளை ட்ரீட் பண்ணுறது எல்லாமே வரும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் சரி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு நான் இதை பண்ணியிருக்கேன்னு காமிச்சாதான் நமக்கான இது கிடைக்கும். அதான் சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி எது வந்தாலும் ஜெயிச்சிட்டு அந்த மேட்டர் தான். ஓகே. ஸோ அது இருக்கு. அதான். ஸோ அப்படி பார்க்கும்போது வேற சினிமாவில் வரும்போது ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்லாம் கூட இவனை பிடிக்காது அவரை பிடிக்காது இவன் என்ன நடிக்கிறான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும், இப்போ நடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்காடா சினிமாவில், இப்போ இவங்க மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்துருச்சுடா அப்படிலாம் தோணி ரியலைஸ் ஆச்சா? கண்டிப்பா இருக்குண்ணா. ஓகே. நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். பட் அந்த செட்ல போய் ஒர்க் பண்ணாதான் ஒரு நாள் ஒரு சீன் எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னே நமக்கு தெரியுது. மெனக்கடுற மொமெண்ட் அசால்ட்டா நம்ம வந்து சொல்லிடுறோம், இல்லையே என்னப்பா அப்படின்னு. அங்க போனாதான் தெரியுது லைட் மேனு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். அண்ட் டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஏடா இது வரைக்கும் டப்பிங் வந்து மைக் வச்சிருப்பீங்க, நம்ம நடிச்சிருவோம், அதோட வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அங்கே ஃப்ரேமில் அங்கே டப்பிங் ஸ்டுடியோவில் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும் நீங்கள் நடித்ததையே, அந்த பைலட் ஆடியோலாம் கேட்டு எப்படி இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. நான் டக்கு டக்குன்னு பண்ணிட்டேன். பாய்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் போனேன். எங்களுக்கு என்னன்னா நாங்க வந்து மைக் லைவ் வாய்ஸ் பண்ணி அங்கேயுமே அது அங்கே சொன்னதை அப்படியே பண்ணிட்டோம். நான் டப்பிங்ல வந்து நிக்கிறேன், ஓகே பண்ணிடலாம் டப்பிங் தானே அப்படின்னு நின்றுக்கு அப்புறம் என்னால அந்த மேட்டர் எடுக்க முடியல. டைலாக் வருது அந்த மீட்டர் எடுக்க முடியல. எனக்கு வந்து டப்பிங் இன்ஜினியர் எடுத்தாரு, இவனுக்கு வந்து கென்ப்ரோ வந்துட்டாரு. எனக்கு முடிஞ்சிச்சுன்னா கென்ப்ரோ வந்து பார்த்துட்டு ஒன்னும் இல்ல ஈஸி தான் போய் நில்லுங்க அப்படின்னாரு. ஒரு ஸ்மைல் தான் ஒண்ணு, அப்படி ஒரு ஸ்மைல். 25 டேக்கு அவருக்கு அண்ணன் எனக்கு இந்த டோன் தான் வேணும்ன்றாரு அவரு, இந்த டெசிபிள்ல தான் அது இருக்கணும்ன்றாரு. இவன் போறான் ரொம்ப நேரம் போகுது, அப்புறம் வாங்கிட்டாரு ஒரு வழியா. எனக்கு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்புனா அந்த அந்த ஒரு இது வரணும், வரவே மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்றேன் முடியல. அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை ஆஃப் பண்ணிட்டு சிரிப்புறான் அப்படின்னு ஒரு 10 வாட்டி பண்ணா அதை எடுத்து போட்டாங்க. அதுல இருந்து எடுத்து போட்டாங்க. கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் டப்பிங்ல. நான் அது எப்போதுமே ஃபர்ஸ்ட்
டப்பிங் போகும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஆனா பழகிடுச்சுன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல். நம்ம அங்க கோட்டை விட்டதை கூட இங்க என்ஹான்ஸ் இங்க பண்ணிடுவாங்க. நிறைய ஆனா, டப்பிங் இவன் எடுத்துட்டான் இவன் ஓகே ஓகே ஒரு half an hourல முடிச்சிட்டான் இவன். பாபா கூட தானே பாபா இருந்தேன், எப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டேன்ற மாதிரி. படத்திலே டப்பிங்ல நாங்க அந்த இவரும் அந்த பொண்ணும் பேசிக்கிறாங்கல்ல, என்னடி பாக்குற லூசு, அது டப்பிங்ல பண்ணதுதான். அந்த அந்த ஸ்பாட்ல வந்து இவங்க வந்து இப்படி பாத்துக்க தான் செய்வாங்க. டப்பிங்ல போய் தான் ப்ரோ அந்த ஒரு 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 வாய்ஸ் ஒன்னு இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டு இருக்கோம் ப்ரோ. ரெடி பண்ணிட்டு என்னடா பண்ற பொடி லூசு போடா மென்டல், என்னடி திட்ட சொன்னா கொஞ்ச நேரம் ஒன்னு சுத்திட்டு இருக்கோம், அதை இங்க பண்ணலாம் ப்ரோன்னு கென் ப்ரோட சொன்னா அவர் உடனே அதை வச்சாரு. சூப்பர். அதெல்லாம் அது மாதிரி ஐடியாவா இம்ப்ரூவ் பண்ணி தலைவன் டப்பிங்ல ஏதாவது கிளாப் தட்டுவாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷனே நீங்க கொடுத்தலாம். கேட்டீங்களே எது மூவில பார்த்தது எது ஈஸியா இருந்து கஷ்டமா இருந்து, அதே மாதிரி எடிட் பண்ணும்போது எடிட்டரா இருக்கும் போது ஆடியோ சிங்க் பண்றது இது பண்றது எனக்கு ஈஸியா இருந்துச்சு. போய் டப்பிங் கொடுக்க போது தான் தெரியுது எவ்வளவு கஷ்டம்ட்டு. அந்த பிச்சு பாக்குறது இதெல்லாம் லாஸ்ட்ல என்ன கல்லாச்சி திருக்குறள் எல்லாம் சொல்ல சொன்னாங்க. இவனுக்கு வரல. நாங்க 2 பேரும் உள்ள போயிட்டு கன்சோல் ரூம் போய் கீழே உட்காந்துட்டோம். திருக்குறள் சொல்லுங்க தமிழ்ல. ஓட்டுறாங்க ப்ரோ. இது டப்பிங்ல வருதா இல்லையான்னு கூட தெரியல. சரி சொல்றாங்களேன்னு நானும் அகர சொல்லி முதல எழுத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? கென் ப்ரோ வேற கலாய்க்க ஆரம்பிச்சாரு. நான் ஒரு வேர்டா சொல்றேன் ப்ரோ, நீங்களும் அதை சொல்லுங்கன்றாரு. முன்னாடியே சொல்லிட்டாங்க அவர் வாய்ஸே வராது படத்துல, வேற ஆள்லாம் வச்சு பண்ண போறோம் அப்படின்ட்டு. நாங்க சும்மா சரி அப்ப ஃபன் பண்ணுங்க ப்ரோ ஜாலிதான் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்றும் ஆனா அவர் ரொம்ப ப்ரொஃபஷனலா சொல்றது. ஆனா இது மட்டும் கொஞ்சம் அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி விட்டு நீங்க சிரிக்கிறது. நல்லா ஓட்டுனாங்க. சூப்பர். சமசப்போ அந்த பர்வீன் மேட்டர்லாம் எப்படி நீங்களா போட்டதா? பிரவீன பர்வீன்னு சொன்னது. ஆமால. ஓகே. சோ எனக்கு ஏதாச்சும் அது நீங்க உங்களோட சிக்னேச்சர் ஸ்மைல் அது படி காட்டுங்களா? அது ஐயோ அதை ஏன் ப்ரோ இல்ல அது அது அமேசிங் திங். அந்த டயலாக் சொல்லிடுவோமா? தலை தடிலாம் சுத்தினே இருக்கு தலை. தல ஏரியா சுத்தி ஃபுல்லா தடி இறங்கிச்சு தல. வெளியே போனாங்க வச்சு அச்சு விட்டுருவாங்க தல. டேய் முகேஷ் என்னடா தல நீ இப்படியே சிரிச்சிருந்தா நானே ஒன்னு அச்சு விட்டுருவேன் தல. பரவாயில்ல டேய். சூப்பர் அமேசிங். உண்மையிலே நல்ல அந்த ஒரு சிக்னேச்சர் பிடிக்கிறது தான் இங்கே வந்து ஒரு இது. அந்த வகையில் அந்த சிக்னேச்சர் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. தலைவனுக்கு ஒரு சிக்னேச்சர் மாட்டிடுச்சு. தலைவனே சிக்னேச்சர் தான் இல்லை. அந்த வகையில் சூப்பர். இப்போ வேற வந்துட்டு இப்போ அடுத்து என்ன? இப்போ டைரக்ஷனாக ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சிருக்கீங்களா? இப்போ எழுதிட்டு இருக்கீங்களா? எப்படி எந்த மாதிரி ஒரு பிளான்ல? இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 2-3 ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாங்க ப்ரோ. ஆனா இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சினிமானா என்ன, சினிமாவில் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி புஷ் பண்ணணும், அதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம உனக்கு இது கேரக்டரா வரும் ஒரு புரிதல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும், நம்ம வெற்றிமாறன் மாதிரி இருக்கணும், டாரண்டினோ மாதிரி பண்ணணும்னு இருக்கும். யதார்த்தமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஓகே. நம்ம வந்து சினிமா இங்க ப்ரூஃப் பண்ணியாச்சு. சினிமால நம்ம ஒரு விஷயம் ப்ரூஃப் பண்ண பிறகுதான் நம்ம சொல்றதே கேட்பாங்க. ஓகே. ஸோ அதனால புதுசா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர், நல்லது. அந்த ஜென்யூனிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பொதுவாக இப்போ மூவி சஜஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டாரண்டினோலாம் சொல்லும் போது ஒரு 5 படம் இது வந்து என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படமாக நான் கருதுறது. இதில் வந்து ஜட்ஜ்மெண்டல் கிடையாது. நம்மளுக்கு சில படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும், அது ஏனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 படங்கள் ஒரு மூவி சஜஸ்ட் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே வா, எல்லாருமே சொல்லவா? அவன் சொல் ஃபர்ஸ்ட். நான் நிறைய இப்போ சொல்லுவாங்க பாருங்க. டேய் பேர் சொல்ல என்ன படம் பாப்ப? உனக்கு கார்ட்டூன் பிடிச்ச என்ன படம்? கார்ட்டூன் வர சொல்லு, என்ன சொல்ல மாட்டேன். கேக்கோட பட்டன் blank ஆயிடுச்சு. Blank. ஃபுல்லா blank ஆயிடுச்சு. 5 படத்துக்குள்ள அடக்க முடியாது. பட் யதார்த்தம் ஒரு நார்மலா ஒரு 5 படம். ஷிலிண்டர்ஸ் லிஸ்ட், கடைசி விவசாயி, ஃபண்ட்ரின்னு ஒரு படம் இருக்கும், அது சூப்பரா இருக்கும். ஓகே. அது என்ன ஜானர்? அது நம்ம பரியேறும் பெருமாள் பாத்தீங்களா? ஆமா, அந்த மாதிரி ஒரு மேட்டர். அது ட்ரை பண்ணி. அப்புறம் ஓல்டு பாய் தமிழ்ல கூட, தமிழ்ல வடசென்னை ஒரு புக்கு. அதுல நம்ம வந்து மீமா இல்ல விஷயங்களா நிறைய கத்துக்கலாம். வடசென்னையே ஒரு கர்மா பேஸ் பண்ணின படம் தான் ப்ரோ. அந்த மேட்டரே கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இவர் பண்ணதுக்கு தனுஷ் அதே மாதிரி பழி வாங்குவாரு அப்படிங்கறது. அதை சொல்றாங்க. அந்த ராஜன் சாவுல தனுஷ் நின்று எல்லாத்தையும் பார்த்தாரு அப்படின்ட்டு அது ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும். ஒரு பையன் நின்று பார்த்துட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும். அந்த படத்தோட வெர்ஷனே 2-3 வெர்ஷன் இருக்கு. ஹாட் ஸ்டார் வெர்ஷன் ஒன்று இருக்கு, தியேட்டர் வெர்ஷன் ஒன்று இருக்கு, அன்கட்டுன்னு ஒரு வெர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ ஒரு வெர்ஷன்ல படம் ஒரு மாதிரி இருக்கும்.
டைட்டில்ல வந்து பிஜிஎம் வரும், சில வெர்ஷன்ல வந்து ட்ராக் வர்ற சவுண்ட் மட்டும் தான் வரும், டடக் டடக்னு ஒரு சவுண்ட் வரும். அதனால அதுல நிறைய மேட்டர் இருக்கு. டப்பிங்லயே நிறைய பண்ணுவார் அவரு. நான் கேட்கும் இவன் இப்படிதான் இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும், ஆனா அந்த கேரக்டர் ஒன்று பேசிட்டு இருக்கும் படத்துல. அதெல்லாம் அல்டிமேட் மேட்டர் அது. நான் வந்து உண்மையா சொல்றேன், நான் பெருசாலாம் படம் வாங்க மாட்டேன். பரவாயில்ல. இவன் சஜஸ்ட் பண்ணுவான், தயவு செஞ்சு இதெல்லாம் பாரு. அப்படி மணி சஜஸ்ட் பண்ணது ஏதாச்சும் 2-3 படம்? எனக்கு மிட்சாமர் ஒரு படம் சஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட்சாமர் ஒரு படம் சஜஸ்ட் பண்ணோம். அந்த படம் பார்த்து எனக்கு ஒரு வாரம் அந்த படத்துல இருந்து வெளியே வரவே என்ன இல்லை. ஜானர் அது? அது ஒரு மாதிரி ட்ரிப்பியான, ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கும் ப்ரோ. ஆனா படம் பார்த்தா அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். வைலண்ட்ல அந்த மாதிரி ஒரு வைலண்ட்டை நம்ம பார்க்கவே முடியாது மிட்சாமர்ல இருக்கிற படம் ரொம்ப வைலண்ட். சாஃப்டா இருக்கும், நான் பார்க்க சூப்பரா இருக்கும். அந்த ஒயிட் கலர் கிரீனிஷ்லாம் இருக்கும். ஆனா படத்தோட அதுல இருக்கிற வைலன்ஸ் வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த படம் பார்த்து நான் 7 நாளா கேட்டிருக்கேன், ஏன்டா அது அப்படி ஆச்சு, ஏன் அது இம்பாக்ட் கேரி Impact ரொம்ப ஆகி- இம்பாக்டா இருக்கும். நான் ரொம்ப திடீர்னு டிமோட்டிவேட் ஆயிடுவேன் நான். அதனால இந்த 83 இந்த 12th ஃபெயில் அதெல்லாம் அப்பப்போ போட்டு நம்மாலியா நம்மளும் லைஃப்ல வந்துரும். 83 12th மேல திடீர்னு போச்சு பாப்போம், அப்படியே என்னடா நம்மளும் வருவோம்டா. சும்மா ஒரு சீன் மட்டும் வச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி. Super, கடைசி nice. விவசாயிலாம் நான் வந்து சும்மா போனோம்னா ஆனா அது ஒரு படம் டிக்கெட் இல்லன்னு ஏஜஸ்ல ரேண்டமா போய் உட்கார்ந்தோம், மிரட்டி விட்டாங்க. நல்ல வேலை தியேட்டர்ல பாத்துட்டோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதேதான். அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம். அது 1000ல் ஒருவன்லாம் தியேட்டர்ல பாத்துறணும். அந்த வயசுல நம்ம உள்ளே விட 7th கட்டடிச்சு பெரிய விஷயம். உள்ள போய் 2 வாட்டி பாத்துட்டேன். வா. என்ன ஐயோ செம்ம படம். 1000ல் ஒருவன்லாம் வந்து அது 1000ல் ஒரு 2ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த 1ஓட மேஜிக் 2லாம் தெரியல எனக்கு. ஏன்னா அந்த 1 வந்து தனியா வச்சிரலாம் அந்த ரேக்ல. அது ஒரு மாஸ்டர் பீஸ். அது அமேசிங். அது அவ்வளவுதான். அது எப்போதுமே கமல் சார் வந்து அட்வான்ஸ்டா நிறைய படங்கள் அப்ப எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அது எல்லாமே இப்போ வரைக்குமே வந்து பஞ்சதந்திரமா இருக்கட்டும், இப்போ நம்ம பம்மல் கேசம் நிறைய படங்கள், விருமாண்டிலாம் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸாவே இருக்கும். அதே மாதிரி அவரோட நிறைய படம் வந்து வேற டைரக்டர் பேர் இருக்கும், ஆ, ஆனா நமக்கு பார்த்தாலே தெரியும் இது அவர்தான் எடுத்திருக்காரு. அதெல்லாமும் தெரியும். அதெல்லாம் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா சினிமா பத்தி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் கிட்டலாம் ஒரு டேபு என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா அவங்க சும்மா இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, உங்க எல்லாருக்குமே இந்த சினிமா நாலேஜ், சினிமா ரொம்ப லவ் பண்றீங்க அப்படின்றது வந்து இந்த இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாலுமே இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையிலே அந்த சினிமாவோட லவ் தெரியுது, இந்த நாலேஜ் இருக்கு அப்படின்றது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர், இப்படியே இருங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. எனக்கு ராக்கி படம் ரொம்ப பிடிக்கும். ஆ, அது வந்து அண்டர் ரேட்டடா என்னன்னு தெரியல, ஆனா அதுல இருக்க ஃப்ரேம்ஸ்லாம் ராக்கி அந்த ஒரு அப்பதான் எனக்கு வந்து வைடா ஒன்னு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. ஒயிட்ல அவ்வளவு இந்த அழகா ராக்கியை சொல்றான் அவன். இங்க அருண் நம்ம மாதேஸ்வரன் அருண் மாதேஸ்வரன் ராக்கி. அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஒயிட் தான் வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரேம் அந்த ஒரு 3 லேயர் அந்த படி வைக்கிறல அதெல்லாம் செம்மையா. இப்போ நீங்க இப்போ நம்மளுக்கு வந்து சில இது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃப்ரேம்லாம் வச்சிருப்போம்ல. இப்போ நம்ம வந்து ஓகே அது வந்து அலெக்ஸால வைக்கிறாங்க, ரெட் ட்ராக் ஏதோ ஒரு கேமரா யூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நமக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ நம்ம மொபைல்லையோ இல்லை கேமரா, நம்ம இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்தாலுமே இந்த ஃப்ரேம் எனக்கு நான் பண்ண வீடியோலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நாங்க நிறைய டச் ஆங்கிள் வைப்போம். டச் ஆங்கிள்னா இங்க ஒருத்தரோட இங்க இருந்து ஒருத்தர் இங்க இருந்து ஒருத்தர் பாத்துக்கிறத அந்த ஆங்கிளே ஸ்டில்ட் பண்ணி எடுப்பாங்க. அது டச் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அதை நாங்க நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வீடியோ? எக்ஸாம்பிள் நம்ம இவரு அரசன் டீசர்லயே சிம்புக்கு ஒரு ஆங்கிள் மேல இருந்து வச்சிருப்பாங்க. இந்த ஆங்கிள் ஒன்று வச்சிருப்பாங்க, இந்த ஃப்ரேம்ல இருக்கும். ஃப்ரேம்ல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அது இந்த இப்படி இருக்கிற இது இப்படி டில்ட் ஆயிருக்கும். சிம்போட ஃபேஸ் அந்த ஷார்ப்பா அப்படி இருக்கும். அந்த ஆங்கிள்லாம் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் நிறைய. அரசன் சமல்ல. ஐயோ, அது தேர்ல பாத்தீங்களா? இங்க அந்த நான் கமலால போய் கமலால பாத்தீங்களா? சூப்பர். ஓகே, கேட்டு உள்ள புகுந்துட்டு சிம்பு டீம்ல இருந்தும், சிம்பு சார் டீம்ல இருந்தும் ஒருத்தர் சூர்யா அப்படின்னு ஒருத்தர், குணாவா? குணா ப்ரோவும் பேசுவாரு, விக்னேஷ் ப்ரோ அவங்க மூலமா கேட்டு உள்ள போயிட்டேன். சூப்பர், பயங்கரமா இருந்தது ப்ரோ. சூப்பர். எனக்கு இப்போ இந்த அரசனுக்கு பயங்கர வெயிட்டிங்கா இருப்பீங்களா? ஏன்னா சிம்பு இருக்காங்க, நம்மளுக்கு பிடித்த ஒரு நடிகர் வெற்றிமாறன் சார் அப்படின்னும் போது எங்கேயோ போகுது. சரியான காம்போடா. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இல்லாம அது வரட்டும்ட்டு இருக்கும். ஓகே, அவர் ஆனா அதுவும் இல்லாம அவர் பொல்லாதவனுக்கு முன்னாடி எழுதின கதை வேறையா ஓஜியா இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா வைக்காம அது வந்து இந்த படமா கமர்ஷியலா இல்லாம அவர் நினைக்கிறத எடுத்து அந்த யூனிவர்ஸ்குள்ள கரெக்டா பிளெண்ட் ஆகி கரெக்டா வந்துருச்சுன்னா ஹிட். வட சென்னை வந்து ஏற்கனவே நம்ம சிம்பு தனுஷ் அந்த டைம்ல அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அப்பயே மிஸ் ஆச்சுன்னு நினைக்கும் போது இப்போ இப்படி ஒரு ஃபீஸ்டா, அதுவும் இந்த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னையில நடக்கிறதுன்னும் போது பயங்கர
ஜாலியா இருக்கு. சூப்பர். உண்மையிலே இதே மாதிரி சினிமாவை பத்தி நிறைய பேசுவோம். உங்களுடைய கண்டென்ட் மூலியமா எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ so much for your தேங்க்யூ. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.